ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம இப்போ குறிப்பாக விசுவாசத்தை குறித்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். விசுவாசத்தில் நம்ம போன வாரம் 2 வாரமாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? விசுவாசம் என்றால் என்னங்கிறதுக்கு பேசிக்கான ஒரு டெஃபினேஷன் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் தான். என்ன போட்டிருக்கு? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. இதை பற்றி நம்ம 2 வாரமாக தொடர்ந்து நிறையாவே பார்த்தோம். அதாவது நான் விசுவாசிக்கிறேன் நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையான விசுவாசம்னா என்ன? என்னால் பார்க்க முடியாது, ஆனால் தேவன் சொல்லியிருக்கார் தருவேன்னு, அதை நான் அப்படியே முழுதாக நம்புகிறேன். அதுதான் விசுவாசம். ஆமென். அதுதான் பாருங்கள் நமக்கு என்ன கொண்டு வரும்? ஆசீர்வாதங்களே கொண்டு வரும். இந்த இடத்துல இப்போ தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத உங்களை மாம்ச கண்ணை கொண்டு என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் ஆவியின் கண்ணில் ஓப்பன் பண்ணி இப்போ சகோதரிகள்லாம் ஏன் இது மாதிரி கொஞ்சம் எக்ஸாக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆவிக்குரிய அந்த மனிதன் அந்த தேவனுடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணும்போது, அந்த கண்கள் திறக்கப்படும் பொழுது, அவர் பக்கத்திலே இருக்கிற பார்க்கும் பொழுது அவங்களால என்ன பண்ண முடியல, சாதாரணமாக இருக்க முடியாது. சாதாரணமாக திடீர்னு ஒரு சிஎம்ஏ வந்துட்டாருன்னா நம்மளால் சும்மா இருக்க முடியுமா? ஐயோ அப்படின்னு கடற்கடை எந்திரிச்சு நிற்போம். இப்போ தேவனை பார்க்குறதுங்கிற சாதாரண விஷயமா, கொஞ்சம் அவரை ஒரு சைடில் பார்த்தா கூட போதும், லைட்டாக ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணால் போதும் கூட நம்மளால் இருக்க முடியாது. அதனால தான் அவங்களாம் அப்படி என்ன பண்ணுறாங்க, நடந்துக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சபையில் இதெல்லாம் சகஜம். நம்ம சபையில் இது எல்லாமே எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று தான். அதனால் இதில் கூச்சப்படவோ பயப்படவோ தேவையில்லை. ஃப்ரீயாக நீங்கள் உங்களை ஸ்பிரிச்சுவலாக விடும்போது தான் உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் கும்புறதுக்கு எதுவும் இங்கே ஒன்றும் வைக்கல, சிலுவை கூட இல்லை. சில இடங்கள்லாம் போனால் பெருசாக சுரூபங்கள் வச்சுருக்காங்க. இங்கே ஒன்றும் இல்லாதனால கடவுளே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அவர் ஆவியான தேவன். நீங்களாம் வர்றதுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனால் இங்கேயே 24/7 உட்கார்ந்துருக்கிறாரு. நம்மளை வர்றவங்கள எங்களை விட யார் பார்க்குறாரு? அவர் பார்க்குறாரு. எந்த டைம் வராங்க, எந்த இருதயத்தோடு வராங்க, எந்த அளவிற்கு மனசில் நினச்சி வராங்க. ஸோ உங்களை அவரோடு இணைக்கிறதுக்கு தான் இந்த பிரயாசம் நாங்கள் படுறது. இப்போ நீங்கள் எப்படியும் வாங்க எப்படியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்னா நம்ம எந்த விதத்துலையும் எதுவும் சொல்ல முடிய வேண்டாம். இப்போ எங்கள் பசங்களுக்கு நாங்கள் எவ்வளோ டிசிப்ளின் பண்ணுறோம், எவ்வளோக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோக்கு கடிந்து கொள்கிறோமோ, அதே அளவுக்கு தான் சபையிலும் பார்க்குறோன்னா எதை காட்டிக்கிறதுனா, எதுவும் உங்கள் லைஃப்பில் மிஸ் ஆகிடக்கூடாது. இவ்வளோ நல்லா தேவனை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்து நல்லா இருக்கணுமே, இவங்க இப்படி அறகுறையாக வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது, உருப்படாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணம். ஏன்னா நம்ம தேவன் நமக்கு அவ்வளோ செஞ்சு வச்சுருந்தோம். நம்ம வாழ்க்கையில் உருப்படாமல் இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளை பார்த்தா கேலியாகவும் கிண்டலாகவும் இருக்கிறது. அப்போ நம்ம சீரியஸாக இருக்கும் பொழுது தான் அவருடைய மகிமை நம்ம மேலே வெளிப்படும். அப்போ தான் பாருங்கள், நம்மளை பார்த்து புறஜாதிகள் இவர்கள் தேவனே மெய்யானது என்பதை அறிந்து கொள்வார். நம்ம ஏனோ தானோன்னு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி நம்ம இல்லை, உலகத்தில் 199 பேர் அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பெரிய எழுப்புதல் உலக அளவில் வராமல் இருக்குது. நம்ம சபை மாற ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக உலகத்தில் எல்லாமே மாறிடும். சபையில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மனசாட்சியை கை வச்சு நம்ம தேவனுக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் எப்படி கொடுக்குறோம், அவரை முழுமை எப்படி நேசிக்கிறோங்கிறத 5 நிமிஷம் உணர்ந்து மாற்றிக்கொண்டாலே நான் சொல்கிறேன் உலக அளவில் பெரிய எழுப்புதல் வரும். அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்களுக்காகலாம் ஜெபிச்சிட்ருக்கோம். ஜெபிக்கிறது நல்லது தான், அவங்க மாறணும் இவங்க மாறணும்னு. ஆனால் அதுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. தேவனை இயேசுவை உங்கள் மூலமாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஓஹோ இவங்க கிறிஸ்தவர்களா, சரி இவங்களுக்கு போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அப்புறம் நம்ம போவோமா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இப்போ நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது, அவரை எடுத்து காட்டும் வகையிலே வாழ்வது. இப்போ எங்கள் பசங்க ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க பிள்ளையா இப்படி நடந்துக்கிறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யாருக்கும் அவ பேர் வரும், எங்களுக்கு வரும். அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் இப்படி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு அவ பேர் போகுது? கிறிஸ்துவுக்கு. கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்கங்க சும்மாங்க, அங்கே போய் ஆமே நல்ல இல்லையான்ட்டு வருவாங்க, இங்கே செய்கிறதெல்லாம் உலகத்தில் இருக்கவங்களோட மோசமாக நடந்துக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ மாற வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட இருக்குது. அதை மாற்றி கொண்டோம், அதை சொல்லி கொடுக்குற இடத்துல தான் எங்களை வச்சுருக்கிறாரு. அது நம்ம தப்பாக எடுக்கிறோமோ சரியாக எடுக்கிறோம். குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, பேரண்ட்ஸே பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க, இவங்க வீட்டில் பிறக்கிறதுக்கு வேற எங்கேயா பிறந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஒரு மெச்சூர் ஆகும் பொழுது, நாளைக்கு அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி பீரியட் வரும் பொழுது, அவங்க ஒரு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தைன்னு போகும்போது அவங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள், நம்ம வீட்டில் எவ்வளோ நம்மளை நல்லா வளர்த்துருக்காங்க, நம்மளை விட்டுருந்தா நம்ம அவங்கள மாதிரி மாறி இருப்போமே, இவங்கள மாதிரி மாறி இருப்போமே, நல்ல வேளை கடவுள் நம்மளை நல்ல ஒரு பேரண்ட்ஸ் கையில் கொடுத்து நம்மளை காப்பாற்றி வச்சு ஆசீர்வாதமாக வர்றாருன்னு சொல்லி அவங்க பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணும்போது அது நல்லாவே புரியும். அது வரைக்கும் புரியவே புரியாது. அதான் அதே போல் தான் சபையிலையுமே அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் எப்போ புரியும் அப்படின்னா, ஒரு டைம் வரும்பொழுது தான் எவ்வளோ தூரம் நம்மளை நல்ல ஒரு கடிந்து கொள்கிற ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர்கள் மத்தியிலே, அன்பு செலுத்துகிற ஊழியக்காரர்கள் மத்தியிலே, அரவணைக்கிற ஊழியக்காரர்கள் மத்தியிலே, எடுத்து சொல்லி நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரர் மத்தியில் வைத்திருக்கிறார் என்று நினைக்கும் போது தான் நன்றி செலுத்த வரும். அது உங்களுக்கு புரியும். கடைசி காலங்களெல்லாம் அப்படி கிடையாது.
இப்போல்லாம் ரீசெண்டாக வந்து ஏஐ வச்சே வந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவு காலங்கள் வந்துருச்சு. இப்போ ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஏஐ இப்போ உங்கள் பாஸ்டர்லாம் தேவையில்லை. ஏஐ வச்சு உங்களுக்கு இந்த சாப்டரில் இந்த வசனத்தில் இதை பற்றி நீ பேசு அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அதுவாக எடுத்து பேசிடும். கூகுளில் போய் கடன்னு சர்ச் பண்ணும், இது ரிலேட்டடாக எங்கெங்கே ஈவெண்ட்ஸ் இருக்கு, பேசுகிறேன் பாரு அப்படின்னு. அவங்களும் பாருங்கள் வந்து அவங்களுக்கு கேள்வி வைக்க போட வைக்க போகிறது கிடையாது. அப்பிறகு அவங்களுக்கு ஆணிக்க போட வேண்டியதான். அப்பிறகு வாக்கு தத்துவத்துக்கு வந்து நம்ம இப்படி கை வச்சு சொல்கிறதெல்லாம் இல்லை, ஆவியானவரெலாம் தேவையில்லை. அங்கே வந்து இந்த வெயிட் மிஷினில் ஏறி நின்னீங்கன்னா உங்களுக்கு வெயிட் எவ்வளோன்னு காமிக்கும். பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் மாதிரி இடங்கள்லாம் போனீங்கன்னா சில நேரங்களெல்லாம் சில மிஷினில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லும். நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு இப்படிலாம் நடக்க போகுதுன்னு காமனாகவே சில விஷயங்களை போட்டு வச்சுருப்பாங்க. 1 அமுக்குனா 2 அமுக்குனா நாங்கள் உள்ள மெக்கானிக்ஸம் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். இப்படியாக வாக்கு தத்தங்களையும் அதுவே கொடுக்குது. வெளியில் போகிற இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ரோபோட் செட் பண்ணிடுறாங்க. டக்குன்னு அமுக்குறீங்க, காணிக்க போட்டோன்னே ஒரு சீட்டு வருது. ஆசீர்வதிச்சிட்டா தேவ சோத்திரம். எதுக்கு இவங்க பாஸ்டர் ஊழியக்காரங்க, நாங்களாம் ஏஐ வச்சுட்டே போயிடுவோண்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ போயிட்டுரு. ஆனால் ஆவியானவர் இல்லாமல், அது ஆவியானவர் எங்கேயாவது ஏஐக்குள்ளே கொண்டு வர முடியுமா? மாம்சமான யாவர் மேலும் தான் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார், ஏஐக்குள்ளே ஊற்றுவேன்னு சொல்லலை. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய வஞ்சனைகள் சூழ்ச்சிகள் சபையில் நடந்துகிட்ருக்கு. இனி பயங்கரமாக நடக்க போகுது வரப்போகிற கடைசி காலங்களில் அப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம கரெக்டான இடத்துல ஊன்றப்படுறதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தணும், இல்லைன்னா கைவிடப்பட்டு விடுவோம். ஆமென். ஆகவே எத்தனை பேர் சொல்கிறீங்க, இந்த நோவா பேச்சை கொஞ்சமாவது கேட்டிருந்தாங்கன்னா அந்த போட்டுக்குள்ளே பாவம் ஒரு 4 பேராவது எக்ஸ்ட்ரா ஏறி போயிருந்திருப்பாங்க. கொஞ்சமாவது கேட்டாங்களா? கேட்கல. கடைசியில் ஆனால் நோவாவும் குடும்பமும் மொத்தமாக காப்பாற்றப்பட்டுச்சு. பேச்சை கேட்குறவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் சேவ்ட். கேட்கலனா கதவுகளை யார் பூட்ட மாட்டாங்க, நோவா பூட்ட மாட்டார், தேவன் பூட்டிடுவார். நோவாவே நினச்சி ஆண்டவரே பாவம் பரவாயில்ல கொஞ்சம் அளவு பண்ணுங்க அப்படின்னா கூட அங்கே சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா தேவனுடைய இன்னொரு முகம் ஒன்று இருக்குங்கிறத பைபிளில் நம்ம பார்க்கணும். வேதத்தில் வந்து நம்ம எப்பவுமே கிருபை உள்ளவர்னு சொல்கிறோம், உண்மைதான். ஆனால் அதே தேவன் நிறைய இடங்களில் வந்து ஊழியக்காரங்களுக்கும் வார்னிங் பண்ணுறாரு, விசுவாசிகளுக்கும் வார்னிங் பண்ணுறாரு. நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவேங்கிறதெல்லாம் சொல்கிறார். இதான் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். நான் வருவேன், வாசலில் பூட்டிடுவேன், யார் தீவட்டியோடே யார் வந்து எண்ணெயோடே காத்து கொண்டிருக்காங்களோ அவங்க தான் மணவாளன் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அதுக்கடுத்து ஐயோ கடைசி நேரம் என்ன போயிடுச்சே, கடைசி இது போச்சே, சுற்றிட்டு வரதுக்குள்ளே மணவாளன் கதவை அடைச்சிருவார். அதுக்கடுத்து போய் நீ என்ன தட்டினாலும் உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, வாட்ஸ் யுவர் நேம், சாரி ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறவரும் இந்த இயேசு தான். நீங்கள் வேணால் உங்கள் வேதத்தில் போய் படித்து பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு சைடு தான் பார்த்துருக்கீங்க, மன்னிக்கிறேன், அரவணைக்கிறேன், ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறதுன்னு. இன்னொரு சைடு ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குற ஒரு இயேசுவும் இதே இயேசு தான். இதையும் காண்பிக்க வேண்டியது எங்களோட வேலை. இத்தனை பேருக்கு புரியுது? இதையும் நாளைக்கு நீங்களாம் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, அன்பானவர் இரக்கமான கிருபையிலுன்னு சொன்னீங்க, நீ யார் எனக்கு தெரியாதுன்னு போவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவரும் இதே இயேசு தானே, இதே வாயில தான் சொல்லுவாரா? ஆமாம், ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் உனக்கு சொல்லி டைம் வேஸ்ட் அப்படின்னு. சில நேரங்கள் நம்மளே பாருங்கள், சில இடங்களில் சில மரங்களெல்லாம் வளர்ப்போம். எவ்வளவோ அந்த மரங்களை வந்து நம்ம காப்பாற்றி, கிருமிகள் அட்டாக் ஆகிருக்கு வச்சுருக்குன்னா காப்பாற்றி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கும் மேலே ரொம்ப இதுக்கு மேலே தாங்கவே தாங்காது அப்படின்னா கடைசியில் என்ன தான் பண்ணுவாங்க, வெட்டி தான் போடுவாங்க. அட்லீஸ்ட்டு எரிச்சு எருவுக்காவது ஆகட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் முழுமையாக பெரிய தேவன் வந்து சுத்திகரிப்பை பண்ண போகிறாரு. நியாயத்தீர்ப்புனாலும் இருக்க தான் செய்யுங்கிறத மறந்துடக்கூடாது. அவர் ஒரு பக்கம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு, ஒரு பக்கம் யூதராஜ சிங்கமாக இருக்காருங்கிறத மறந்துட. ஒரு காயினுக்கு 2 பக்கம், ஒரு பக்கம் இப்படி இருக்கும், ஒரு பக்கம் அப்படி இருக்குங்கிற மாதிரி இயேசுவும் கிருபையுள்ளவர், அதே நேரத்தில் பரிசுத்தம் உள்ளவர். இந்த 2 ஃபேஸஸையும் நம்ம என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா லைஃப் கரெக்டாக போகும். இல்லை என்றால் தேவன் என்ன கேட்பாரு, ஹூ ஆர் என் பேர் சொல்லி அழைத்தீரே, என்ன ஆண்டவரே என் பேர் தெரியாதா, சாரி ஐ டோன்ட் நோ அப்படின்றவாரு. அந்த மாதிரி சொல்ல வைக்காமல் இருக்க வேண்டியது யார் பொறுப்பு? நம்ம பொறுப்பு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இதே விதத்தில் இருக்குது, நான் வேறு ஏதோ விதத்துலன்னு சொல்லலை, இன்னும் நிறைய விஷயங்களாக இருக்குது, ரொம்ப சொல்ல வேண்டாம். அதே மாதிரி விசுவாசிகள் மட்டும் இல்லை, ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அதனால தான் அநேகர் போதகராக அது இருப்பீர்களாக, ஏன்னா அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதனால் ஊழியக்காரங்க ஏமாத்திட்டு அலைகிறவங்களெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு பெரிய ஆக்கினை தீர்ப்பு இருக்குது. இவனுக்கு 1 மடங்குன்னா அவனுக்கு 100 மடங்கு போட்டு அடிப்பார். அதனால் எல்லாத்துலேயுமே நம்ம கவனமாக கீழ்ப்படிதலோட உண்மையாக அப்படியே இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆசீர்வாதம் நம்ம மேலே வரும். இது எப்பயுமே சிம்பிளாக எப்படி வரும் அப்படின்னா, அவர் மேலே லவ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படிதல் வரும். அவர் மேலே லவ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுக்க வரும். அவர் மேலே லவ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எதனாலும் செய்ய வரும். அப்போ லவ் தான் முக்கியமான கான்செப்ட். ஆண்டவரை
நேசிக்கிறது தான் முக்கியமானது. மற்றதை நேசிக்கிறதுனால தான் அங்கிட்டு கண் அப்படி இழுக்குது, இங்கிட்டு கண்ணு போகுது. எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி பார்க்குற விஷயமும் இதுவும் ரொம்ப ஒரு ஒத்து போகக்கூடிய ஒன்று என்று சொல்லலாம். இங்கே நம்ம எபிரேயர் 11 தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர்களை பற்றி சொல்லப்பட்டு வருகிறது. விசுவாச வீரர்கள் அப்படின்னா வேதத்தில் அநேகர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு யாராக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆபிரகாமா தாங்க இருப்பார் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? இல்லை வேறு யாரும் மோசேவாக இருப்பார் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை எலியாவாக இருப்பார், விசுவாசத்தில் அக்கினியை கொண்டு வந்துட்டார் இல்லைங்க அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து அழகாக க்ரோனாலஜிக்கலாக கொண்டு வராங்க. இதில் 4வது வசனத்தை படிங்க. அதாவது காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஓகே, அதுக்கடுத்து 5லேருந்து 39 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து ஏனோக்கு, அடுத்து நோவா, அடுத்து ஆபிரகாம், இப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். யார் யாரெல்லாம் விசுவாசத்தில் ஜெயிச்சாங்க, இவங்கெல்லாம் யார் விசுவாச வீரர்கள், இவங்களோட பட்டியல் இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு கேரக்டராக பார்க்க போகிறோம் இனிமேல். இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேரக்டர் ஆபேல் அண்ட் காயின். அதில் முக்கியமாக யார் ஆபேல், யார் காயின், யார் ஃபஸ்ட்டு பார்ன், யார் பிறந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும்? காயின் பிறந்தார். செகண்ட் தான் ஆபேல், அண்ணன் தம்பி 2 பேர். சரிங்களா? இவங்களை பற்றி டீட்டெயில் இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளே நிச்சயமாக இருக்கிறது. இதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. அடுத்து பாருங்கள், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும், அதாவது ஆஃபரிங் கொடுத்தான். இங்கே பலி அப்படிங்கிற சொல்கிற விட பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க, பலி அப்படிங்கிறதுனா இந்த ரத்தத்தை கொடுத்து பலி கொடுக்குற இந்த விஷயத்த சொல்லலை. இந்த இடத்துல பலி அப்படிங்கிறது தேவனுக்கு காணிக்கை கொடுக்கறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பலியும் கொடுத்தாங்க, காணிக்கைகள் கொடுத்தாங்க. பொருளாகவும் தேவனை கனம் பண்ணாங்க, காணிக்கை கொடுத்து, அதே நேரத்தில் பலியாகவும் ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இதையும் கொண்டு போய் கொடுத்து அதை ரத்தத்தை சிந்தவும் செஞ்சாங்க. இந்த இடத்துல பலின்னு போட்டிருக்கனால இந்த பலி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது ஆஃபரிங் தான். ஏன்னா ஆதியாகமம்ல எடுத்துக்கோங்க. ஆதியாகமம்ல எங்கள் இடத்துல அவர் ஆஃபரிங் கொடுத்தாரு, அந்த வசனத்தை எடுத்து படிங்க. ஆதியாகமம்ல காயின் ஆபேல் எந்த இடத்துல ஆஃபரிங் கொடுத்தாங்க? 4ஆம் அதிகாரம். படிங்க. சரி, இப்போ பாருங்கள். முதல்ல அந்த ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான், கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றென்றார். பின்பு அவனுடைய சகோதரனாய் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான், காயின் நிலத்தை. இதான் 2 பேருடைய ஜாப். இப்போ பாருங்கள், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக ஆபேலும் தன் மந்தையின் எதில் கொண்டு வந்தான்? தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி இப்படிலாம் நடக்குது. அப்போ பாருங்கள், இது முக்கியமான விஷயம். இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்குறீங்க? இங்கே நம்ம எபேசியரில் பார்த்தோம், எபேசியர்னு சொல்கிறேன் பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு. அப்போ இங்கே ஏன் அங்கீகரித்தார், இங்கே ஏன் இவனை அங்கீகரிக்காமல் போனாருங்கிறத எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது? விசுவாசம். எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது பாருங்கள். விசுவாசங்கிறது 3 விஷயம் இருக்குது. ஒன்று காணப்படாத ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே முழுசாக நம்புகிறோம். செகண்ட் எதுலேருந்து அந்த நம்பிக்கை வரணும்? வேதத்திலேருந்து நம்பிக்கை வரணும், தேவனுடைய வார்த்தையிலேருந்து நம்பிக்கை வரணும். எதை நம்பினாலும் விசுவாசம்தான். தேவனை விசுவாசிக்கிறது எங்கேருந்து? நமக்கு அந்த கோர் கான்செப்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது? வேதத்தை இரவும் பகலும் இதில் தியானமாக இருந்து இதையே கேட்டுக்கொண்டிருக்க விசுவாசம் வரும்.
வேறு எதையும் கேட்குட்டு யாரோ ஒரு கதை சொன்னாங்க அதை வச்சு விசுவாசம் வரக்கூடாது. எதுனாலும் வேதத்தோடு ஒத்து போயிருக்கணும். இங்கேருந்து இந்த வார்த்தையிலேருந்து விசுவாசம் வரணும். 3வது விசுவாசம் செயலில் காமிக்க வேண்டும். 3வது என்னது? நான் விசுவாசிக்கிறேன்னா அதை எதில் காமிக்கணும்? நான் நிறைய பேர் நான் விசுவாசிக்கிறேங்க, நடக்கட்டுங்க அப்புறம் பார்க்கலாங்க, நடக்கட்டுங்க அப்புறம் பார்க்கலாங்க. விசுவாசிக்கிறவன் செயலில் இறங்குவான். தேவன் பாருங்க, பேதுருவை அவர் கடல் மேலே நடந்து வந்துட்டுருக்காரு. இங்கே பேதுரு பார்க்குறாரு, ஒரே காற்று, அப்படியே பயங்கரமாக போயிட்டுருக்கு, படகு முங்குற மாதிரி ஸ்டேஜ். இவங்க வேறு இந்த மிட் நைட்டில் இயேசுவை பார்க்கும்போது பேய் தான் நினச்சிட்டு, ஐயோ பேய் பிசாசு அப்படின்றாங்க. நான் தான் இயேசு அப்படின்னு. அவர் பேர் சொல்கிறார், நீர் தான் என்றால் நானும் உங்களை மாதிரி தண்ணி மேலே நடக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ விசுவாசிக்கிறேன்னா இப்பே கால் வை, என்னை போல் நீயும் செய்யலாம். ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு தண்ணி மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டான். யாரு? இதெல்லாம் எப்படிங்க பாசிபிள் அப்படின்னு நினைக்கலாம். நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை, தேவனுக்குரியதெல்லாம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா இதுதான் கீ, எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்ள. நான் சொல்கிறது இந்த பேருக்கு நான் விசுவாசிக்கிறேங்க, நான் விசுவாசிக்கிறேன். தண்ணி மேலே கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ள அவன் பிரெயினுக்குள்ளே எத்தனை விஷயங்கள் ஓடி இருக்கும், என்னென்னலாம் ஓடி இருக்கும். ஒன்றும் வேணாம், அவன் யோசிக்கிறானோ இல்லையோ, கூட 4 பேர் இருக்காங்க போட்டில். மொத்தம் 12 சீஷர்களா, அதில் பேதுரு மட்டும்தான் வரேன்றார். பேலன்ஸ் எத்தனை பேர்? 11 பேரில். அவன் அப்போ தான் பேதுரு மேலே அன்புலையும் பாசத்துலையும் பேசுவான். டேய் போயிடாதடா, டேய் அவர் ஆண்டவர்ரா, நம்மளாம் சாதாரணாரா, உள்ளே போனால் செத்துருவேன். ஏன்னா நடுக்கடல், என்னதான் மீனவனாக இருந்தாலும் நடுக்கடல், அது காற்று புயல் அடிக்குது, தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ தான் நம்ம மேலே ரொம்ப அன்பு அக்கறைலாம் எல்லாருக்கும் வரும். என்னெல்லாம் சொல்லுவீங்க? நம்மளாக இருந்தாலும் விசுவாசத்தில் நம்ம யாராவது சர்ச்சில் கால் எடுத்து வச்சு நான் என்ன சொல்கிறார் சிஸ்டர் நான் போகிறேன்றான். அப்போ தான் இந்த சிஸ்டருக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். கடவுள்னு சொல்லிட்டு இப்படியாமா முடிவு எடுக்கிறது? அதுக்கு தான் சிஸ்டர் உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு, தண்ணிக்குள்ளே கால் வச்சா முங்குவோமா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். இதுக்கெல்லாமா ஒருத்தர் பாஸ்டர்னு சொல்லி கொடுக்கணும்? கடவுள் இப்படி போய் யாருக்காவது வான்னு சொல்லுவாரா? அப்போ உங்கள்கிட்ட பிசாசு தான் பேசியிருக்கான். இப்படிலாம் நம்ம சொல்லுவோமா? இல்லை. நீ சாகிறதுக்காக கடவுள் விரும்புவார், விடமாட்டார். ஆனால் அவர் வர சொல்கிறாரே, அது எப்படிங்க சொல்லுவார்? தண்ணிக்குள்ள இருந்தால் செத்துருவோன்னு தெரிஞ்சு எப்படிங்க சொல்லுவாரே? இத்தனை பேருக்கு இப்படிலாம் யோசிக்கும். வேற என்ன சொல்லியிருப்பீங்க? போகலாம், நம்பலாமா வேண்டாமா? டே அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்பி காலை வச்சிடாத. நாங்கள் 11 பேரோட நீ அட்லீஸ்ட்டு இருக்கிற, இல்லைன்னா அவ்வளோதான், அவுட் ஆயிரும். நிறைய சொல்லுவோம். குடும்பத்தை நினச்சிப்பார், உன் பிள்ளை நினச்சிப்பார், உன் வீட்டில் வார், உன் ஒய்ஃப்ட்ட நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? இப்படிலாம் பண்ண போறியே, வேண்டாம், அவர் ஆண்டவர் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் மேலே இருக்கிற விசுவாசம், அவன் பிரெயினுக்குள்ளெல்லாம் என்ன ஓடி இருக்கும்? பேசிக்காக நம்மளாலுமே தண்ணியில் நடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சின்ன வயசுலேருந்து யாராவது நடந்திருக்கீங்களா? அப்படி யாராக இருந்தால் தயவுசெய்து கை தூக்கிடுங்க. அந்த மாதிரி ஒரு வீரர்களை நானும் பார்க்க விரும்புகிறேன். ஆனால் பாசிபிள் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரிலமில் ஆக்டிவேட் பண்ணும்போது அது பாசிபிள். நிறைய பாருங்கன்னா சித்தர்கள் இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பூமியில் தியானம் பண்ணும் பொழுது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படியே எந்திரிச்சிட்டதா சொல்கிறாங்க, அப்படியே பறக்கிறதா சொல்கிறாங்க. இது எல்லாமே ஏன் பாசிபிள், ஏன் அவங்களால பண்ண முடியுதுன்னா, ஏன்னா ஒரு மனுஷனை தேவன் அவரை போல உண்டாக்கிட்டார். அது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் சில பொட்டன்ஷியல் வச்சுருக்காரு. பாவம்னு அவன் செஞ்சுட்டு வெளியில் வந்தாலும் அவனுக்குள்ளே வச்ச சில பொட்டன்ஷியல் இன்னும் சில அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. முழுசாக இன்னும் பாவம் செஞ்சோடனே அப்படி 0 ஆயிடல. ஆகவே சில நேரம் சில விஷயங்கள் அவனுக்குள்ளே என்ன பண்ணுது, ஆக்டிவேட் பண்ணுது. சிலர் நெகட்டிவாக பண்ணுவான், சிலர் பாசிட்டிவாக பண்ணுவாங்க. இத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. சிலர்லாம் பாருங்கன்னா அப்படியே மேஜிக்லாம் பண்ணுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. அப்போ தண்ணி மேலே நடக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்கிற மாதிரி தான் உருவாக்குனாரு. ஏன்னா தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டோம். ஆனால் என்னைக்கு பாவம்னு ஒன்று நம்ம மாம்சத்தில் செயல்பட ஆரம்பித்தோமோ என்ன ஆகுது? மாம்சம் நம்மளை இந்த உலகத்துக்கு ஏற்றபடி செயல்பட விடுது. ஸ்பிரிச்சுவலாக நம்ம பண்ண முடியல. ஒரு 5 நிமிஷம் நம்ம கண்ணை மூடி ஃபோக்கஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்னங்க தண்ணி மேலே நடக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றோம். கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணுறதா பாருங்கள் ரொம்ப கஷ்டம். எப்பயுமே நல்லா ஒர்ஷிப் பண்ணும்போது நம்ம நல்லா ஒர்ஷிப் பண்ண முடியும். பிரசங்கம் கேட்கும்போது நல்லா கேட்க முடியும். அது கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லைன்னா டைவர்ஷன்ஸ் நிறைய வரும். எத்தனை பேர் நான் உட்காந்து பிரசங்கம் கேட்கும் போது எவ்வளோ டைவர்ட் ஆனேன், ஐயோ இன்னும் இவ்வளோ நேரம் இருக்கா அப்படின்னு, இப்போல்லாம் என்ன அவ்வளோ நேரம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு தோணுதுன்னு சொல்கிறீங்க. சும்மா சொல்லுங்கள், ஓப்பனாக இல்லைங்க நமக்கு ரொம்ப போர் தான் அடிக்குதுன்னா அதையும் சொல்லிடுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு அந்த ரிலமோட நம்ம அட்டாச்ட் ஆயிடுவோம்.
முடிகிறது தெரியாது. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, நமக்கு பசிக்குது, தண்ணி வேணும், எதுவுமே தெரியாது. ஏன்னா 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அப்படியே உள்ளான மனுஷனுக்கு அப்படியே ஒவ்வொரு விஷயங்களும் தேவன்கிட்டருந்து வரும்போது அப்படியே போஷனை, ஓ முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது அதுக்கடுத்து தான் தோணும். அதே நேரத்தில் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும்னா அப்படி இருக்காது. சிலருக்குலாம் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்படின்னா அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணி வசனத்தெல்லாம் கேட்டு மெசேஜஸை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணும். அதில் மெயினாக நீங்கள் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எதாவது சேலஞ்சிங்காக நீங்கள் பண்ணி பாருங்கள். நம்ம சபையில் அதுக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். நைட் ப்ரேயருக்கு வந்தீங்கன்னா நல்லா ப்ரேயர் பண்ண வைக்கிறோம். அதனால நம்ம சபையில் வரவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வேறு பேக்ரவுண்டில் வந்து அன்பிலீவர்ஸ்லாம் பேக்ரவுண்டில் இருந்து வேறு மதத்துலேருந்து தான் வர்றாங்க. அதனால தான் ஃபேமிலியாக வர முடியாத சுச்சுவேஷன். நிறைய பேர் ஆன்லைனில் பார்க்குறாங்க. அதில் ஒரு சகோதரி கூட சொல்லியிருந்தாங்க, அந்நிய பாஷை பேச முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட் ப்ரேயருக்கு இப்போ நேஷன்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10 பேர் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுறதை கேட்க 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 எனக்கும் வந்து கடன் இப்போ ப்ரேயர் பண்ண வருது. நான் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து பயங்கரமாக நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் சிஸ்டர், யாரும் இல்லாத நேரம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ரிலமில் அந்த ஆட்களோட நம்ம சேர்ந்து இருக்கும் போது தான் அது அப்படி ஈஸியாக நமக்கு மூவ் ஆகி வரும். இதே வந்து அன்பிலிவர்ஸோட ஒரு 2 நாள் இருந்து போங்க, இருக்கிற அபிஷேகம்லாம் போன மாதிரி இருக்கும். இருக்கிற அபிஷேகம்லாம் அப்படியே ட்ரை அவுட் ஆன மாதிரி, என்னடா நாளைக்கு இருக்குமா அப்படியே நம்மலாம் என்ன மாதிரி பிரசங்கம் கேட்டோம், ஒர்ஷிப் பண்ணோம், இப்போ வேறு மாதிரி நமக்கு சந்தேகங்கள் பயங்கள்லாம் வருதேன்னு இருக்கும். அதனால நம்ம சேர்க்கை வந்து கரெக்டாக இருக்கணும். அதனால பரிசுத்தவான்களோடு உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமலும், இந்த 3 நம்ம கவனமாக இல்லைன்னா நம்மகிட்ட ட்ரெயின் அவுட் ஆகிட்டே இருக்கும். இங்கே எவ்வளோ வந்து உட்கார்ந்தாலும் அங்கே ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். கர்த்தரிடத்தில் பிரியமாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி வேதத்தில் பிரியமாக இருக்கிறவங்களோட ரிலேஷன்ஸ், அவங்களோட சாட்சிகளை கேட்குறது, ஒர்ஷிப் பண்ணுறது, அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவை சர்ச்சுக்கு வர்றது, இதெல்லாம் இல்லைன்னா இந்த மோசமான உலகத்தில் ஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளே உள்ளேருந்து சந்தேகத்தையும் குழப்பத்தையும் கொண்டு வந்து நம்மகிட்ட விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் உங்களை சுற்றி வேலை பார்த்துட்ருக்கு. நம்ம உட்காந்து ஒரு மணி நேரமாவது மெசேஜை கேட்டால் தான் அந்த ஷீல்டை பிடிச்சிக்கிட்டு போய் நின்று ஜெயிக்க முடியும். ஏன்னா விசுவாசங்கிறது ஒரு கேடகம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறதெல்லாம், தயவு செய்து கிறிஸ்தவத்தை இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம் மாதிரி பார்த்துறாதீங்க. ஏதோ ஒரு மதங்களில் ஒரு மதம் போல் கிறிஸ்தவம், அதில் நம்ம இருக்கோம், நம்ம வந்துட்டோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவிக்குரிய ஒரு யுத்தம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நொடியும் பிசாசோடே நாம் எதிர்த்து நின்று ஜெயிக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில். என்ன பேட்டில்? ஆவிக்குரிய யுத்தம். ஒவ்வொரு நிமிஷமும் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியோடு சம்மந்தப்படுத்தி நிதானித்து அறிந்தா உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு வெற்றி தான். நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணும்போது மட்டும் அப்படியே அந்நிய பாஷை பேச்சு ஸ்பிரிச்சுவலாக ஆகிறோம். ஆனால் 24/7 அந்த ரிலமில் நீங்கள் கனெக்டடாக இருந்தீங்கன்னா எந்த பிசாசும் உங்களை டச் பண்ணவே முடியாது. அது டக்குன்னு வராது, போக 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 வரும். ஆனால் தேவன் இயேசு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக மட்டும் இல்லை, தேவனாகவும் இருந்தார். தேவனாக மட்டும் இல்லை, மனுஷனாகவும் இருந்தார். 100% தேவன், 100% மனுஷன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிட்லேயே இருந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அதனால தான் அவரால் தண்ணியில் நடக்க முடிஞ்சிச்சு. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அவர் வந்து அப்படி போகிறாரு. ஒருத்தம்மா வந்து ட்ரெஸ்ஸை பிடிக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் ஓவர்ஃப்ளோ ஆகுது. நம்ம ட்ரெஸ்ஸை பிடிச்சா என்ன, ஐயம்மா விடு கிழிஞ்சிட போகுது, நம்ம என்ன சொல்ல. ஆனால் தேவன் நமக்குள்ளே இருக்கார். இத்தனை பேர் என் கரிச்சி யூஸ் பண்ணாங்க, சளி இருக்குங்க அவங்களுக்கு வந்துட போகுது, கொடுங்க. சளியே வராது ஆண்டவர்கிட்ட நீங்கள் இந்த ப்ரெசன்ஸில் இருந்தீங்கன்னா. எங்கேயாவது இயேசுக்கு பைபிளில் சளி பிடிச்சிச்சே, காய்ச்சல் அடிச்சிச்சே, ஒரு வாரம் உடம்புக்கு முடியாமல் கிடந்தாரு, சீசர்கள் நாங்கள்லாம் கால் அமைக்கி கை அமைக்கி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு போட்டிருக்கா? ரொம்ப தூரம் அவர் ஓடி ஓடி பிரசங்கம் பண்ணி ரொம்ப டயர்டாகிட்டாருங்க, அவர் முடக்கவாதம் வந்து படுத்து கிடந்தாரு அப்படின்னு போட்டிருக்கா? இல்லை பேசி பேசி தொண்டை கட்டிருச்சுங்க இயேசுக்கு, ஏன்னா இப்போல்லாம் மைக்கு, அப்போ மைக்கு கூட கிடையாது, அப்படி போட்டிருக்கா? எதுவுமே போடல பாருங்க. அவ்வளோ தூரம் அவர் ஸ்பிரிச்சுவலில் அவ்வளோ தூரம் பிதாவும் அவரும் ஒன்றாயிருந்தோம். பிதாவும் அவர் இத்தனைக்கும் நிறைய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் செய்கிற ஊழியெல்லாம் இப்போலாம் உண்மையிலே கிருபை ஊழியன்னு சொல்லணும். நாங்கள் இப்போ காலத்தில் செய்கிறதுலாம் இயேசு செய்த ஊழியத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் தேடி வந்துடுவாங்க. நம்ம இப்போ காலையில் கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் கூட பார்த்துட்ருக்கோம், சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம். சாப்பிட கூட விட மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அவர் 100% ஹியூமன்னு சொன்னேன். அப்போ அவருக்கு எவ்வளோ டயர்ட்னஸ் இருந்திருக்கும், எவ்வளோ தூரம் அவருக்கும் வந்து ஒரு இருக்கும். சில நேரங்கள்லாம் சீசர்கள்ட்ட வாங்க நம்ம தனியாக போயிடுவோம், எங்கே போனாலும் வந்துடுவாங்க. ஏன்னா அவருக்கு தனியாக ப்ரைவேட்டாக ப்ரேயர் பண்ணணும்னு அவருக்கு ஆசை. ஏன்னா அவர் பிதாவோட கனெக்ஷனில் இருக்கு. ஏன்னா அவர் 100% ஹியூமனாக இருந்தார்.
ஆகவே ப்ரேயரில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக எப்பயுமே இப்படியே போயிட்டுருக்கு, வாங்க நம்ம தனித்து போயிடுவோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா சில நேரங்கள் சீஷர்களே விட்டுட்டு தனியாக போய் மலை மேலே உட்காந்து பண்ணுவார். சில நேரங்கள் அதனால அதிகாலையில் எழுந்திரிச்சுலாம் ப்ரேயர் பண்ணுவார். ஏன்னா அப்போயா தூங்குவாங்க, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு. அவ்வளோ தூரம் அவர் பிஸி ஷெடியூலில் இருந்தார். அப்படி இருந்தும் அவர் உடம்பு முடியாமல் போச்சு. இல்லை ஏதாவது ஒரு காரணம் சொன்னார், ரீசன் சொன்னாருன்னா இல்லவே இல்லை. 24/7 பிஸியாக இருந்தார், ஃபுல் பவரில் இருந்தார், எல்லாருக்கும் ஹீலிங் கொடுத்தாரு, நல்லது நடந்துச்சு, எல்லா விஷயத்துலையும் சூப்பராக பண்ணி 3 வருஷம் ஊழியத்தில் இவ்வளோ அதிசயங்கள் பண்ணால் யோவான் சொல்லுவார், இதெல்லாம் எழுதி வைக்கணும்னா உலகமே பத்தாது. சொல்கிறாரா? யார் சொல்கிறா? அவர் கூட இந்த சீசன் யோவான் சொல்கிறாரு, நீங்கள் படிக்கிற அதிசயங்கள்லாம் கம்மிங்க பைபிளில், சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறணும். என்ன புரிஞ்சுக்கிறணும்? அவர் செஞ்சதெல்லாம் நாங்கள் எழுதி வச்சோம்னா வைக்கிறதுக்கு உலகம் பத்தாது. அப்போ யோசிச்சு பார்க்குறீங்களா, எத்தனை பேர் எவ்வளோ செஞ்சுருப்பாரு? ஈச் அண்ட் எவ்ரி செகண்டு எவ்வளோ மிராக்கிள்ஸ் நடந்தோம். நம்மலாம் இப்போ யோசிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசு ஃபஸ்ட்டு கானா ஊரில் திராட்சை ரசத்தை மாற்றினாரா, இப்படி ஆரம்பிப்போம். மொத்தங்க ஒரு இத்தனை அதிசயங்கள் நடந்திருக்குங்க அப்படின்னு. அது சாம்பிள். அது எத்தனை? அவன் மொத்தத்தை எழுதி வச்சா யோவான் என்ன சொல்கிறாரு? உலகம் பாருங்க, உலகம் எவ்வளோ பெருசு. உலகமே பத்தாதுன்னா அப்போ எவ்வளோ நடந்திருக்கும். ஒவ்வொரு செகண்டும் கண் இமைக்கிற நேரம், மூச்சு விடுற ஒவ்வொரு செகண்டும் இவ்வளோ அதிசயத்தை அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ எழுதிக்கிறேன், அதுக்கடுத்து நடந்துருச்சு. இப்போ 2 வரி தான் எழுதிட்டு இருக்கேன், இன்னும் 10 நடந்துருச்சு. எத்தனை பேரால் புரிஞ்சுக்கிற முடியுது? இப்போ தான் நான் அப்படின்னு போட்டுட்டு இருக்கேன், அதுக்குள்ளே 10 நடந்துருச்சா? இந்த ஸ்பீடில் அங்கே நடந்துட்டு இருந்திருக்கு. ஹல்லேலூயா. அவ்வளோ ஃப்ளோ. அப்போ அவர் தண்ணி மேலே நிற்கும் போது பேதுருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு விசுவாசிக்கிறானவர். கண்டிப்பாக என் மூளை சொல்லுது, இப்போ வரைக்கும் நீ தண்ணியை குடிக்கதாண்டா செஞ்சுருக்க, தண்ணி மேலே நடந்திருக்கியா? நீ காலகாலத்துக்கு மீனவன், தண்ணியை பற்றி உனக்கு நல்லா தெரியும். உள்ளே போனால் நீச்சல் அடிக்கும் போது எத்தனை தடவை உள்ளே போய் உயிருக்கு பயந்து வெளியில் வந்திருக்க. சின்ன வயசுலேயே மீனவர்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க, தண்ணிக்குள்ளேயே கிடந்து தான் வளருவாங்க. தண்ணி மேலே பயம் இருக்காது, ஆனால் நடக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மீன் மாதிரி தண்ணியிலே கிடக்கிறவங்க தான், ஆனாலும் தண்ணியை பற்றி கிளியராக தெரியும். இப்போ நம்மளை மாதிரி தெரியாதவங்கள கூட ஈஸியாக ஏமாற்றிடலாம். அப்படியா, மேலே நடந்துடலாமா அப்படின்னு. அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களை நம்ப வைக்கிறத ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எப்பயுமே குழந்தைய போல என் விசுவாசம் பாருங்கன்னு தேவன் சொல்ல தெரியுமா? குழந்தை எது சொன்னாலும் நம்பிடும். ஏன்னா அதை பற்றி பெருசாக அதுக்கு நாலேஜ் கிடையாது. நமக்கு நாலேஜ் வர தான் ஒரு பக்கம் விசுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். தேவன் சொல்லிட்டாரு, இது கால்குலேட் பண்ணி பார்த்தா இவ்வளோ தேவை, வயசும் இப்படி. இது குழந்தைக்கு அதெல்லாம் கால்குலேட் பண்ண தெரியாது, ரொம்ப யோசிக்குது. அதனால் அது அப்படியே நம்பும். நாளைக்கே குழந்தைகிட்ட கூட்டிகிட்டு போய் நான் எனக்கு ஒரு ஏரோப்ளைன் போது பற்றி அதை வாங்கி தரட்டுமா அப்படின்னா, ஜாலி அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. ஏன்னா அது எவ்வளோ ரூபான்னு தெரியாது, நம்ம அப்பாவால் வாங்க முடியுமான்னு தெரியாது, நம்ம அவ்வளோ பொட்டன்ஷியலான ஃபேமிலியான்னு தெரியாது. ஆனால் அப்பா செய்வார் மட்டும் நம்பும். அதனால தான் சொல்கிறார் தேவன், நீ இந்த கால்குலேட் பண்ணுறதெல்லாம் விட்டுரு, இந்த மைண்டுக்குள்ளே போட்டு இது இந்த லாவில் செயல்படுது. பேதுரு நினச்சிருப்பாரா, புவியீர்ப்பு விஷயம் இழுக்கும் பொழுது நான் எப்படி உள்ளே போகாமல் நான் மேலே மிதக்க முடியும்? இது எப்படி சாத்தியம் ஆண்டவரே? இப்படி உட்காந்து நல்ல வேளை அவர் படிக்கலை, ஸ்கூலுக்கு போய் நம்மளை மாதிரிலாம் படிச்சிருந்தாங்கன்னா பாசிபிள் இல்லை ஆண்டவரே. ஏன்னா எங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நான் உள்ளே போயிடுவோம். ஏன்னா மிதக்க முடியாது, ஏன்னா எங்கள் புவியீர்ப்பு விஷயம் ஒன்று இழுக்குது. அப்படி இப்படி நம்ம 1008 விஷயத்தை யோசிப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட போகிறது ரொம்ப நல்லது. ஈஸியாக உங்களை சூப்பராக கொண்டு வர முடியும். ரொம்ப உலக பிரகாரமாக அறிவாளிகள் எல்லாம் தேவனை யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்கள புரிய வச்சு கொண்டு வரக்குள்ளே பெரும்பாடு 1008 விஷயத்தை கொண்டு வருவாங்க. அடுத்த லார்ட் இது எப்படி லார்ட் டிஃபினேஷன் இப்படி சொல்லுதே லார்ட், சயின்ஸ் இப்படி சொல்லுதே லார்ட், தமிழ் இப்படி சொல்லுதே லார்ட், அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கி எப்பா நீலாம் வேண்டாம், ஒன்றுமே இல்லாத உன்னை கூப்பிட்டு வச்சு நான் பெரிய ஆளாக மாற்றிக்கிறேன், இவன் ரொம்ப யோசிக்கிறான்ப்பா, அதான்ப்பா பிரச்சனை அப்படி. தேவனுடைய காரியங்களில் ரொம்ப யோசிக்காதீங்க, அப்படியே நம்புங்க, அதுதான் ஆசீர்வாதம். ஏன்னா அவருடைய காரியங்களை நம்புகிற அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம மூளை அவ்வளோ பெருசு கிடையாது. இவ்வளோண்டு மூளை அவ்வளோ பெரிய தேவனை புரிஞ்சுக்கிற முடியுமா? என்னங்க, உங்களை பற்றியே உங்களால் முழுசாக புரிஞ்சுக்கிற முடியாது. எத்தனை பேர் உங்களே நீங்கள் அதிகமாக இல்லை உங்கள் கூடயே இருக்கிற கணவன் அதிகமாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, பிள்ளைகள் அதிகமாக புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? 100% முடியாது. அப்புறம் தான் ஒவ்வொரு சூழ்நிலையில் தான் ஓஹோ இப்படி ஒரு குணம் இருக்கும் உனக்கு, ஓஹோ இப்படியா அப்படி நமக்கே தெரியும். அப்போ அவ்வளோ பெரிய தேவனை இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த சந்தேகத்தை பைபிள்லேருந்து நீங்கள் நிவர்த்தி செஞ்சிட்டிங்கன்னா நான் நாளைக்கு கிறிஸ்தவனை மாறிடுறேங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க மாதிரி ஆளுகளை மாறவே மாட்டாங்க. இது ஆவிக்குரிய விஷயங்களை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி அந்த ஒரு என்கவுண்டர் நடந்தால் தான் அவங்க மாறுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏன் பவுலா மாற்றும் போது தன்னை அவ்வளோ தூரம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக காமிச்சார் அப்படின்னா அவரெல்லாம் பயங்கரமாக யோசிக்கிறாள்,
பயங்கரம் வெறி பிடிச்சாலு, நான் இவர் தான் தேவன், எப்படி இயேசுன்னு சொல்லி. அதனால தான் அவருக்கு வேற லெவலில் தன்னை காமிச்சார். சிலருக்குலாம் சொன்னா பேதுருவே வா படகை விட்டுட்டு வா அப்படின்னா வந்துடுவார். அவர் வந்தாரா, மீன் பிடிக்கலாம் வேணாம், மனுஷனை பிடிக்கலாம், பின்னாடி வா குடு நாய்க்குட்டி மாதிரி விட்டு வந்துட்டார். ஒவ்வொருத்தவங்களுக்கு வரும், எனக்கெல்லாம் தேவன் அப்படி தரிசனம் வாங்கலையே அப்படின்னு பேதர் ஃபீல் பண்ணல. ஏன்னா சொன்னப்பட்ட உடனே கேட்டான். அவருக்கு அந்த லெவலில் காமிச்சாதான் புரியும். இத்தனை பேருக்கு புரியுது. ஸோ பேதுரு என்ன பண்ணுறாரு, நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை கைவிடவே மாட்டீங்க. அந்த நம்பிக்கை, என் இயேசு அவ்வளோ நல்லவர், கண்டிப்பாக நான் உள்ளே போக மாட்டேன், என்னை கைவிட மாட்டார். அந்த லவ் தான் பாருங்கள் விசுவாசத்தையே செயல்பட வைக்கும். எப்படி நீங்கள் கால் வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நான் நம்புகிறவர் உண்மை உள்ளவர். அவரே சொல்லிட்டாரா, நான் அப்படியே கண்ணு ஃபுல்லாக அவரை தான் பார்க்குது, அவர் ஃபேஸை தான் பார்க்குது. அந்த உண்மையான முகம், அந்த அன்பான முகம், ஐயோ எனக்காக ஏங்குற முகம், என்னை கைவிடாத முகம், அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அப்படியே கால் வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. இதுதான் விசுவாசத்தில் செயல்படுவது. விசுவாசங்கிறதுமே இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படி தான். தண்ணி மேலே நடக்கிற மாதிரி 1000 சவால்கள் முன்னாடி நிற்கிதா, அதை விட பெருசாகவே நிற்கிதுங்க அப்படின்னு. ஆண்டவர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்லுவார், முன்னாடி நிற்கிறது கோலியாத்தாச்சே, அவர் சொல்லுவார் முன்னாடி இருக்கிற செங்கடலாச்சே. உள்ளுக்குள்ளே பயம் வரும். ஆனால் யார் அதை துணிஞ்சு ஒரு ஸ்டெப் காலடி எடுத்து வச்சா ஆட்டோமேட்டிக்காக அவர் நடத்துவார். மேபி அப்படியே அவரை நம்பி நீங்கள் சில நேரங்களில் கவனக்குறைவிலையோ இல்லை பயத்துலேயோ பேதுரு உள்ளே போன மாதிரி உள்ளே போனாலும் விட்டுட்டாரா, என்னை நம்பி நீ ஆரம்பிச்சிட்டே இல்லை, முடிக்கிற வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லி தூக்கிட்டார். ஒரு செகண்டு டேன்னு சுற்றி நடக்கிறவங்கலாம் வேறு அதுக்கு தான் சொல்கிறது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவிசுவாசமாக இருந்தாலும் நமக்கு ஒரு அவிசுவாச ஸ்பிரிட் வந்துடும். வேண்டாம் சொல்கிறேன், 2-3 ஸ்டெப்பு போனே ரொம்ப தைரியம் நினச்சிடாத, உள்ளே போயிடுவேன், அங்கே பாரு பெரிய பாம்பு வருது, அங்கே பள்ளி வருதுன்னு எதையாவது ஒன்று சொல்லி அவன் திரும்பி இருப்பான். ஆண்டவர் ஃபேஸை பார்த்துறதை விட்டுட்டு டக்குன்னு உள்ளே போயிட்டான். அப்படி இருந்தோம், ஏன் உனக்கு பயம், ஏன் உனக்கு அவிசுவாசம், எந்திரி அப்படி சொல்லி தூக்கி விட்டு போட்டில் ஏற்றி விட்டுற. கண்டிப்பாக நீ கைவிடப்படுவதே இல்லை. இத்தனை பேருக்கு புரியுது. ஏன்னா என்னை நம்பி காலை வச்சுட்டான், அவனை நான் காப்பாது. சொன்னல இவ்வளோ தூரம் நீ நம்பாமல் உள்ளே போய் கிடந்து கூட 4 மிதிச்சு உள்ளே வச்சு அமைக்கிடுவோம் அப்படின்னு நமக்குள்ள தூக்கி விட்டு படகுல ஏற்றி உங்களை வாழ வைக்கிற தெய்வம் நம் தெய்வம். ஏன்னா அவரை நம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்க. இப்போ இந்த விசுவாசம் செயலில் காமிக்க இந்த 3 விஷயம் விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஒன்று காணப்படாத விஷயங்களை அப்படியே நம்புறது, இன்னொன்று அது எல்லாம் வேதத்தில் இருந்து நம்புவது, 3வது அதை செயல்படுத்துவது. ஆபேலுக்கு நல்லா தாங்க கொடுத்துருக்கான் காணிக்க, பாவம் கொடுக்காம இருந்தாலும் பாவம் ஆண்டவர் நினைக்கலாம். காயினும் கொடுத்தான். எதுக்குங்க இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒன்று அவன் கொடுத்த அந்த காணிக்கை வச்சு ஆண்டவர் பார்த்துருப்பாரோ அப்படின்னு நினைக்கலாம். இல்லை அவனுடைய ஆட்டிடியூட் பெருசாக ஒரு மாதிரி இப்படி வந்திருப்பானோ அப்படி வந்திருப்பானோ, அது எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. எது அப்படின்னா இங்கே குறிப்பாக இந்த மறுபடியும் இந்த க்ளூ அந்த ஜெனிசிஸ்லேயே நமக்கு காமிக்குது. எங்கே காமிக்குது, ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளில் கொண்டு வந்தான். தலையீற்றுனா ஃபஸ்ட் பார்ன், தலையீட்டுனா குட்டி. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மந்திரவாதிகள் மாயம் செய்கிறவங்க கூட பிள்ளையோடைய மண்டை ஓட்டை தான் எடுத்து ஏதோ இந்த இதெல்லாம் செய்வாங்களாம். என்ன செய்வாங்க, கறி செஞ்சு மை செய்வாங்க. ஏன்னா அதுக்கு சில பவர்ஸ் இருக்குது. எப்பயுமே பெஸ்ட் தான், சரியா? அப்படின்னா அதுலேயே ஆம்பளை பசங்கன்னா அந்த மாதிரி எடுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில பாடியில் சில அந்த மாதிரி கெமிக்கல்ஸில் சில விஷயங்கள்லாம் இருக்கணும். வேதத்தில் எப்பயுமே தேவன் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு கொடுக்குறது எல்லாமே எப்படி கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டாக கொடுக்கணும். ஃபஸ்ட் பார்ன் எனக்குரியது. ஆடு மாடு இதனுடைய எந்த குட்டிலையும் ஃபஸ்ட்டு எல்லாம் என்னது எனக்குரியது. இது எல்லாம் முதல்ல இருந்து எனக்குரியதுன்னு சொல்லுவார். ஏன்னா என்னோட ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நமக்கு பேலன்ஸை ஒஸ்ட்டாக கொடுக்குறக்கு அப்படி சொல்கிறாரோ. நமக்கு சிம்பிளாக எடுத்து பார்த்தோன்னா நீ நல்லா சாப்பிடு, கடைசியாக தான் நான் பார்த்துக்கிறேன், இதுதான் அன்பு அப்படின்னு நினைப்போம். ஆனால் எலியா என்ன பண்ணார், சாரிபாத் விதவையில் அந்த விதவையிட்ட போய் என்ன பண்ணார், பஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஊரெல்லாம் பஞ்சம் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ காசால பஞ்சம் நடந்துட்டுருக்கலாம். அவள்கிட்ட இருந்து கடைசியில் கொஞ்சோன்னு மாவு, அதை கடைசியாக சாப்பிட்டு செத்துருவோம் தானும் தம் பிள்ளையும் நினச்சிட்டு இருக்கா. எலியாவை அனுப்பி தேவன் என்ன பண்ண சொல்கிறாரு, அதில் ரொட்டியை கொண்டு வா சொல்கிறாரா. இதை பார்க்கும் போது நமக்கு எப்படி தோணுது, இவர் போய் கூட 4 ரொட்டியை பெருக்கி கொடுத்து பாவம் சாப்பிடுமான்னு சொல்லியிருக்கலாம்.
பீஸா எனக்கு கொண்டு வான்னு சொல்லி கேட்குறாரே, சாக போய் பாவம் சாப்பிட்டுட்டு சாகலான்னு நினைக்கிறவங்கள்ட்ட இது நமக்கு மாம்சத்தில் யோசிச்சா எப்படி தோணும்? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், என்ன எப்படி நடந்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கு கடைசியில் அவளுக்கு எப்படி பிளெஸ்ஸிங்ஸ் வந்துச்சு. சாரிங்க, அதை பற்றி கதையே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. எப்படி பிளெஸ்ஸிங் வந்துச்சு? அந்த காலம் முழுவதும் அவருடைய பானையில் குறைந்து போகும் இல்லை, எண்ணெய் ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ 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 ஓவர்ஃப்ளோ. இப்போ எதை காமிக்குது பாருங்கள், எப்பயுமே தேவன் யாரையுமே சும்மா பிளஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் சுயம் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை கொடுத்து உருவாக்கிறீங்க. இப்படி நினச்சிருந்தா ஒருவேளை நீங்களே நினைக்கலாம், இப்போ நிறைய பேருக்கு அதான் ஒரு கவலையாக இருக்குது, ஏன் தான் உலகத்தில் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கோம், கடவுள் ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ. கடவுள் இருக்கிறாருங்க, ஆனால் அவர் நினைக்கிறாரு, விரும்புகிறாரு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. ஆனால் ஏன் எல்லாரும் நல்லா இல்லை? இது யோசனை எத்தனை பேருக்கு இருக்கு? கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறீங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் கடவுள் விரும்புகிறேன். ஏன்னா நான் சாதாரண ஒரு மனுஷனே பார்த்துட்டு ஆண்டவரே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, அன்பின் உருவான தேவன் எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாரு. அப்படி இருந்தும் ஏன் நல்லா இல்லை? சபையில் இருக்கிறவங்களே ஏன் நல்லா இல்லை? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? அப்போ காரணம் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? நம்ம கையில் கொடுத்துருக்காரு. உன் வாழ்க்கை உன் கையில். நீ விசுவாசித்தால், நீ நான் சொல்கிறத கேட்டா, கீழ்ப்படிஞ்சா, நான் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையை மாற்றுவேன். அதுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சதே ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் நடந்த விஷயம். இந்த கனியை மாத்திரம் சாப்பிடாத, எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம். ஒரே ஒரு டாஸ்க் கொடுத்தார். அந்த கனி ஏதோ கோல்டு ஆப்பிளாக இருக்குமோ அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு, அப்படிலாம் இல்லைங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கீழ்ப்படிதலுக்காக தேவன் வச்சிருக்க ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு. ஆனால் அதில் கரெக்டாக என்ன பண்ணோம், ஏன் இஷ்டம் தான் ஆண்டவர். அப்போ நீங்கள் எத்தனை பேர் நினச்சிருக்கலாம், அந்த ஏவாள் கையை அவர் பிடிச்சிருக்கலாம்ல, ஆதாமா கம்பை எடுத்து கொடுத்து போடுற அவன் பொண்டாட்டி நாள் தலையிலன்னு சொல்லியிருக்கலாம்ல. இல்லை அப்படி இப்படி நீ பண்ண பார்த்துட்டியா அப்படி சொல்லிட்டு அடிச்சிருக்கலாம்ல. ஏன் விட்டாரு அப்படின்னா, அதுதான் ஃப்ரீ வில். அதுதான் ஃப்ரீ வில். இதோ உனக்கு முன்பாக ஜீவனை வைத்திருக்கிறேன், மரணத்தை வைத்திருக்கிறேன், நீ எதை சூஸ் பண்ணணுமோ அது உன்னோட இஷ்டம். இது எதை காமிக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்பு என்ன பண்ணுது, சுதந்திரம் கொடுக்குது. அன்பு என்ன பண்ணுது, உங்களை ஒடுக்கி அடக்கி உங்களை நான் சொல்கிற கிழிச்ச கூட தாண்டக்கூடாது, அல்லைன்னா உன்னை அடித்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறவல்ல, உங்களை அன்பை கொடுத்து சுதந்திரத்தை கொடுத்து உங்கள் ஃப்ரீ வில் ஆக்டிவேட் பண்ண வச்சு பாரு, நான் இப்படி பிசாஸ் அப்படி, இப்போ நீ யார் உனக்கு வேணும் நீயே முடிவு பண்ணுன்னு முழு மனதோடு அவர்கிட்ட வர்றதுக்கு அவர் வெயிட் பண்ணுறாரு. அதனால தான் இந்த உலகத்தில் இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. காரணமும் அவர் திறந்து வாசல் படியில் உள்ளே ஃபோர்ஸ் பண்ணி உங்களை அப்படியே மாற்றுறவர் கிடையாது, தட்டுவார். வாசல் படியில் நின்று மே கமின் உன் வாழ்க்கையில் நான் வரவா, ஒவ்வொரு நிமிஷம் தட்டுவார். நோ, எனக்கு அவன் தான் பிடிச்சிருக்கு, பிசாஸ் தான் பிடிச்சிருக்கு, சரி ஆனாலும் வெயிட் பண்ணுறேன் வாசல்லே, எப்போனாலும் நீ என்னை கூப்பிடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறேன். இவர் தான் இயேசு. அந்த ஃப்ரீவில் ஒன்று இருக்கிறனால தான் பாருங்கள், இந்த உலகம் இன்றைக்கும் பாருங்கள், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சபைக்கு வர்றதும் வராதும் யார் இஷ்டம்? யாருமே இன்றைக்கி காலையில் நான் யாராவது ஃபோன் பண்ணி மிரட்டினதுனால வந்தீங்களா? இல்லை தேவன் நைட்டே ஒரு கனவை கொடுத்து நாளைக்கு மட்டும் நீ போகல, நாளைக்கு நீ செத்து அப்படின்னு சொன்னதுனால வந்தீங்களா? இல்லை வேறு எதுக்காவது வந்தீங்களா? முழு மனசோடு முடிவெடுத்தீங்க வந்தீங்க. இல்லைனாலும் வராதவங்கள மாதிரி நீங்களும் வீட்டில் உட்காந்துருக்கலாம், உங்களை யாரும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் லாஸ்ட் டேன்னு ஒன்று சொன்னேன், அது வேறு விஷயம், அது ஜட்மெண்ட் டே. அது வரைக்கும் எதுவுமே நடக்கலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தியா நான் நம்பலை, நான் சர்ச்சுக்கு போகல, ஒன்றுமே எனக்கு பெருசாக நடக்கலையே, அப்போ எனக்கு ஆண்டவர் அன்பு கூறாரு அப்படின்ட்டு போயிடலாம், நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் அதனுடைய கான்சிக்வன்சஸ்ன்னு ஒன்று இருக்குது. அவள் பறித்து சாப்பிடும் போது ஆண்டவர் பண்ணலை, ஆனால் அதன் முடிவு எப்படியா இருக்குன்னு முதலே சொல்லிட்டார், நீ சாகவே சாவாய், நீ சாகவே சாவாய். அது தெரிஞ்சிருந்தும் இவ பண்ணதுனால அது அப்படியே மேலே பலிக்குது. அப்படி இருந்தும் அவர் இரக்கமுள்ள தகப்பனால மறுபடியும் சொல்கிறாரு, இல்லை என் குமாரனை அனுப்பி நான் உங்களை இதிலேருந்து மீட்டுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி. சில பேருக்கு புரியும். ஆனால் அந்த நடுவில் நடந்த இவ்வளோ ஒஸ்டான டைம் வேணுமா? தேவையே இல்லை. இதுவே ஏதேன் தோட்டத்தில் இருந்திருந்தா இத்தனை பேர் நினைக்கிறீங்க, சே இந்த ஆதாம் ஏவாள் பண்ண தப்புல நாங்களும் கிடந்த சீரழிகிறோம் சிஸ்டர். ஏதேன் தோட்டத்தில் நம்மளா அழகழகாக பழத்தை பறித்து வேலைக்கு போக தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, நாளைக்கு போகிறோமே வேலைக்கு, 3 நாள் லீவ் இருந்துச்சு ஜாலியாக, அப்படி அங்கே ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் தேவனோட. எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க?
அந்த ஒரு சின்ன டிசோபீடியன்ட்டு மொத்த உலகத்தை இன்னைக்கு கதறலையும் கண்ணீர்லையும் மாற்றிருச்சு. ஆனால் பெரிய சந்தோஷம், இயேசு வந்துட்டாரு, மீட்டுட்டாரு, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. எல்லாத்துக்கும் மேலே அவரோட பிள்ளை நம்ம மாறிட்டோம். we are so safe. சீக்கிரமாக அந்த பரலோகத்துக்குள்ளே போய் அந்த நித்தியத்துக்குள்ளே போய் நம்ம அந்த லைஃப்பில் இருக்க போகிறோம். அதுக்கு தான் வெயிட்டிங், ஈகர்லி வெயிட்டிங். ஆனால் அதையும் மிஸ் பண்ணுறதுக்கு பிசாசு ஏதாவது பிளான் பண்ணுவோம். அதனால எச்சரிக்கையாரு, ஏய் சூப்பரான லைஃப் வரப்போகுது, விட்டுறாத அப்படின்னு. இத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இந்த ஆபேல் என்ன பண்ணுறாரு, தலையீற்றுகளில் கொடுக்குறாரு. எத்தனையோ ஆட்டுக்குட்டி இருக்கு, வந்து பார்க்குறாரு. ஆனால் காயின் எப்படி கொடுத்தான்? காயின் நிலத்தை பயிரிடுவனாக இருக்கிறான். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். இங்கிலீஷில் சில இடங்களில் சொல்லியிருக்கு, சிலவற்றை கொண்டு வந்தான்னு போட்டிருக்கான். இங்கிலீஷில் சில இடங்களில் சிலவற்றை கொண்டு வந்தான். அவன் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக பார்த்து இன்னைக்கு பெஸ்ட்டாக. இந்த சகோதரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட் வச்சுருக்கிறதுனால காணிக்கை கொண்டு வரும்போது நான் நல்லா இருந்தால் தான் கொண்டு வரணும்னு நினைப்பேன் சிஸ்டர் அப்படின்பாங்க. அதுக்குன்னே கரெக்டாக வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சந்தோஷமாக இருக்கும் அவங்க சொல்கிறது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லா பெஸ்ட்டாக கொடுப்பேன், வீட்டிலேயே சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம், பிஸ்னஸில் ஆசீர்வாதம். அதுக்கடுத்து எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தாண்டி தேவன் மறுபடியும் கொண்டு வந்து நீங்கள் ஆளுநர் நிப்பாட்டிட்டார். ஃபஸ்ட்டே வந்தது அவங்க தான். அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாப் பண்ணுவோமா? இதுவே நம்மளா இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், என்னையே வந்து ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, நானும் இனிமேல் போக மாட்டேன் போ, நம்ம ரொம்ப சரிங்கிற மாதிரியும் பிசாசு ரொம்ப சரிங்கிற மாதிரியும் ஆண்டவரை தப்பு பண்ண. ஆனால் உண்மையான தேவனோட பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியும் பாருங்கள். ஆளாக தன்னுடைய சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஜெயிச்சுட்டு தேவன் சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கிறான். இவங்க தான் உண்மையை விசுவாச வீரர்கள். நம்ம சபையில் இருக்கவங்க இப்படி தான் இருக்கணும். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேங்கிறார். நாளைக்கு எனக்கு ஏதாவது வரலாம், உங்களுக்கு ஏதாவது வரலாம். ஏன்னா நம்ம மிஸ் பண்ணுறக்கு 1000 சான்சஸ் இருக்குது. ஆனால் அதை ஜெயிக்கிறார் நீதிமான். 7 தரம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பான். ஏன்னா நம்ம அவ்வளோ 100% பர்ஃபெக்ட் கிடையாது. நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஏசு மாதிரி 100% பர்ஃபெக்ட் கிடையாது. சில நேரங்கள் மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஆனாலும் அவரை பிடித்து கொண்டு எழுந்து நிற்பது தான் விசுவாசம். இத்தனை பேருக்கு புரியும்? நிறைய பேர் சின்ன சின்ன ரீசனுக்கெல்லாம் ஆண்டவர் பேச அப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார், என்னைய வந்து கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு நஷ்டம்? இவ்வளோ பெரிய நல்ல தேவனை விட்டுட்டு போனால் யாருக்கு நஷ்டம்? அந்த சொத்தை பொக்கிஷத்தை விட்டுட்டு போனால் யாருக்கு நஷ்டம்? உண்மையிலே நம்மலாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க தெரியுமா? இப்படி ஒருத்தருக்கு நம்ம ஒரு உறவில் இருக்கிறோம். இவ்வளோ ஒரு சந்தோஷம். இவர் ஒருத்தர் இருந்தால் போதுண்டா, 24 மணி நேரம் அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம், சோறு தண்ணி கூட வேண்டாம். அவங்க விட்டு விட்டு போகிறது யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு தான் நஷ்டமாக இருக்குது. இது புரிய வைக்க முடியல நம்மளால். ஆனால் ஒரு நாள் புரியும், ஆண்டவர் உணர்த்துவார், அவங்களும் வரணும்னு நம்ம ப்ரேயர் பண்ணோம். ஸோ இதுதான் பாருங்கள் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன்கொள் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கிறேன். எத்தனை தடவை சில நேரம் கீழே விழலாம், மேலே விழலாம், நம்மகிட்ட 1000 குறைகள் இருக்கலாம். ஆனால் மறுபடியும் நம்மளை தூக்கி நிறுத்தி வாழ வைத்து சொன்னதை செய்து முடிக்கிறவர் நம் தேவன். என் பிள்ளை கூட இருக்கு, பார்த்து போடா அப்படிங்கிறோம், திடீர்னு போய் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம்? நம்ம சரியா அவங்கள வளர்க்கலைன்னு அர்த்தம்? அப்படி கிடையாது. சரியாம ரோட்டில் 1000 விஷயங்கள், பள்ளம் மேடு இருக்குது, அவன் பார்க்காம போயிருந்துருக்கலாம், கீழே விழலாம். ஆனால் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு அடுத்து பிள்ளையை அதிகமாக கவனிப்போம். பிள்ளைக்கு அடிபட்டுருச்சே அப்படி சொல்லி கூட 4 இட்லியை ஊட்டி கறி குழம்பு வச்சு எலும்பு குழம்பெல்லாம் வச்சு அதை தேத்தி மறுபடியும் சூப்பராக ஆக்கி, இன்னும் சொல்லப்போனால் அதை விட சூப்பராக இப்போ கண்ணாடி போட்டு, இப்போ நீ சைக்கிளில் வேண்டாம், சைக்கிளில் போனது கீழே விழ, அடுத்து உனக்கு காரே கொடுத்துட்றேன்டா, நீ போ. இப்படி தான் அடுத்த லெவல் பிளெஸ்ஸிங் இருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு. நான் அதனால சொல்கிறேன், அடுத்தவங்களுக்கு வேறு லெவல் பிளெஸ்ஸிங் இருக்கும். ஏன்னா என் பிள்ளை எப்படி பார்த்தாலும் அந்த தப்புக்கு, அந்த விழுந்து போனதுக்கு ஒரு வகையில் யார் காரணம்? ஒரு வகையில் இல்லை, முழுக்க முழுக்க யார் காரணம்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். யார் பார்த்துருவார். என்னதான் என் பிள்ளை ஒழுங்காக வண்டி ஓட்டாட்டாலும் நீ ஏன்டா நடுவில் வந்த? அது அன்பு. பள்ளம் மேடு குடியெல்லாம் ஏன்னா போட்டிங்க, இது சரியாக வராது, இதுக்கு நான் பழிக்கு பழி வாங்காமல் விடவே மாட்டேன் அப்படி சொல்லி பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டோம். என் பிள்ளை நல்ல பிள்ளை தான், நீங்கள் தான் சரியாக ரோடு போடலை, என் பிள்ளை நல்ல பிள்ளை தான், நீ தான் சரியாக சைக்கிள் செய்யலை, அப்படி தான் சொல்லுவேன். இந்த அன்பு அப்படி தான் செய்யும். வீட்டில் கூட நாங்கள் நிறைய நேரம் அப்படி சொன்னால் பிள்ளையை விட்டு கொடுப்பீங்களா அப்படின்பாங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொண்ணு குஞ்சுமா விட்டு கொடுக்காது அந்த அன்பு. அதுக்கு பிள்ளை என்ன பண்ணோம்? பிசாசே தெரியாத நேரத்தில் பிள்ளையை வந்து பண்ணிட்டு இல்லை பாடுறா உனக்குன்னு பதிலுக்கு பதில் வந்து அவனுக்கு அங்கே டோஸ் கொடுத்துருப்பாரு நிறைய அடி. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவார்னா மகிமையை இன்க்ரீஸ் பண்ணிடுவார். இங்கே வலி வேதனைகளுக்கு பதிலாக அடுத்து மகிமை இன்க்ரீஸ் பண்ணி 4 பேர் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்து நம்மளை பார்த்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் தாக்கும், நீங்கள் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு எல்லாத்தையும் நம்மளை விட அவர் நோட் பண்ணி வைப்பார். நீ எல்லாம் கொஞ்சம் இலக்கரம் பார்த்தில்ல, உன் லெவலுக்கு நீ இப்படி பேசிட்டு இல்லை, பார்த்துக்கிறேன்டா. ஏன்னு தான் இருந்தாலும் ஏன் பிள்ளை என்ன பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன் சொல்லி அவங்க முன்னாடி வேணும்னே அதிகமாக வாழ வச்சு காமிப்பார். நான் சொல்கிறது நடக்குதான்னு மட்டும் பாரு.
100% நடக்கும். ஏன்னா ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த பிள்ளைக்கு ஒரு கீறல் விழுந்தாலும் அவரால் தாங்க முடியாது. அது நம்ம மிஸ்டேக்கோ இல்லை பிசாசு வந்து பண்ணானோ, நடந்துச்சா அதுக்கு பழிப்பாக விடவே மாட்டார். ஏன்னா நான் இருந்தாலும் அதுதான் பண்ணுவேன். சரியில்லை டீச்சர் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அது டீச்சருக்கு வேறு வேலையில் எப்போ பார்த்து இப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம பிள்ளை மேலே ஒரு பொறாமையாக கூட இருந்திருக்கும். ஆனாலும் இவனுக்கு சில விஷயங்கள் கரெக்ஷன் பண்ணுவோம். பண்ணாலும் நம்ம முழுசாக நம்ம கோவம் யார் மேலே இருக்கும்னா அந்த பக்கம் தான் இருக்கும். ஏன்னா நம்மளை அவ்வளோ தூரம் பொக்கிஷமாக பார்க்குறாரு. ஆமென். அதனால இதெல்லாம் வந்து இயற்கையாக தெரியணும். இப்படிப்பட்ட தேவனுக்கு காயின் போய் எப்படி பண்ணுறான், கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு போய் கொடுக்குறான். ஆனால் ஆபேல் எப்படி பண்ணுறான், தலையீற்றுகளில் பெஸ்ட்டாக கொடுக்குறான். எப்பயுமே தேவனுக்கு எப்படி கொடுக்கணும், ஃபஸ்ட்டாக கொடுக்கணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டாக கொடுக்கணும். அந்த பெஸ்ட்டுங்கிறது உங்களுடைய அளவுக்கு ஏற்றபடி தான். நீங்கள் எந்த லெவலுக்கு இருக்கீங்கன்னு தேவனுக்கு தெரியும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் படிங்க. யாக்கோப்பு 2 விசுவாசத்தை குறித்து ஒரு வசனம். யாக்கோப்பு 2:14 முதல் 17 வரை. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகளினால் அல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோടെ போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். விசுவாசம் கிரியைகள் இல்லாத என்ன ஆகும்? எல்லாத்தையும் நீங்கள் எதில் காமிக்கணும்? அப்போ நீங்கள் ஆஃபரிங் கொடுக்கறது கூட ஒரு விசுவாசத்தின் கிரியை. நீங்கள் ஆஃபரிங் கொடுக்கறது கூட எது கிரியை? என் தேவனை நான் நம்புகிறேன், அவர் பெரியவர், அவர் எனக்கு கொடுத்தது, அவருக்கு நன்றியாக கொடுக்குறேன், அதுலேயும் லீஸ்ட் இல்லை பெஸ்ட்டாக கொடுக்குறேன். அதுக்கு தேவனே உபாகமம்ல ஒரு வசனத்தை படிங்க, உங்களுக்கு தெரியும். 12:6 படிங்க. உபாகமம், பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 12:6. அவர் வந்து கட்டளையே சொல்லியிருக்கார். தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் ஆபேல் எதை கொடுத்தா? தலையீற்று கொடுத்தான். கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. ஆமென். இப்படி எல்லாம் ஆஃபரிங் கொடுத்து என்ன பண்ணுங்க, அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுங்க. அதுல 18:4 படிங்க உபாகமம்ல. உன் தானியம், திராட்சரசம், எண்ணெய், ஆட்டு ரோமம் என்னும் இவைகளின் முதற் பலனையும் என்ன பலன்? முதற் பலனை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவனும் அவன் குமாரரும் என்னாலும் கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும் அவனையே தெரிந்து கொண்டார். இது வந்து தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு சொல்றாரு. அப்ப கூட எனக்கு கொடுக்கறதா அவங்களுக்கு கொடுக்கறது. நீ எப்படி கொடுக்கணும்? முதற் பலன், முதற் பேரு, முதல் பலன், முதல் பேர். அதே இதில் யாத்ராகமம் 23:19 படிங்க. பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமம் 23:19. உன் நிலத்திலும் முதல் யாத்ராகமம் 23:19. உன் நிலத்தில் முதல் விளைச்சல்கள். என்ன விளைச்சல்கள்? முதல் விளைச்சல்கள். என்ன சொன்னாரு? காணிக்கையிலையும் இப்படி கொண்டு வா, ஆடு மாட்டுலையும் ஃபர்ஸ்ட் பிறக்கிறது. அடுத்து நிலத்திலிருந்து வந்தாலும் என்ன கொடுக்கணும்? முதல் அறுவடை, முதற்கனியை தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டும். இது வேணும். அதுக்கு அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஆடு மாட்டில் முதற் பேர். அடுத்து ஃப்ரூட்ஸு, எண்ணெய், இந்த மாதிரி ஆஃபரிங் கொடுத்தாலும் அதில் ஃபஸ்ட்டு போர்ஷன். இங்கே நிலத்திலேருந்து எது எடுத்தாலும் அதில் என்ன வேணும்? ஃபஸ்ட்டு. இதெல்லாம் எதுக்குங்க ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா, பாருங்க, ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டை எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்குறதுங்கிறது என்ன காமிக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவர். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவர். இன்னொன்று, எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக வர்றதான். இப்போ வந்து எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்குன்னு வச்சுக்கிறீங்க, அடுத்து உங்கள் பிள்ளைக்குன்னு கொடுத்துட்றீங்க, அப்புறம் ரொம்ப தெரிஞ்சவங்களாம் கொடுத்துட்றீங்க. கொடுக்கும் போதே அந்த அன்பு தான் எப்பவுமே கொடுக்கும். அப்போவுமே நமக்கு அப்படின்னு ஃபஸ்ட் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் நம்மளை அறியாமலே பெஸ்ட்டை சூஸ் பண்ணிடுவோம். பெஸ்ட்டை சூஸ் பண்ணி கடைசியில் மீதம் இருக்கிறது எப்பயுமே எப்படி தான் இருக்கும்னா, அது ஒஸ்ட்டாக தான் இருக்கும். மீதம் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக எப்படி தான் இருக்குன்னா, அது சாதாரணமாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட வந்து தேவன் பெஸ்ட்டை வச்சு தான் அவர் வந்து அங்கே சமைக்கணும் வைக்கணும்னு இல்லை. ஆனால் அந்த இருதயத்தை பாருகிறார். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு நீ கொடுக்குற? உன் இருதயம் யாரை சார்ந்து இருக்கு? அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் உன்னை கை வச்சு இது இவருக்கு தான் இப்போ ஒரு இடத்துல சீட்லாம் போட்டிருக்கோம், ஒரு விஐபி சீட்லாம் போடுவாங்க, ஃபஸ்ட் ரோவில் போடுவாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, அவங்க அப்படிங்கிறது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் மேலே முதல்ல யாரை வைக்கிறோம் நம்ம? அதை காமிக்குது ஃபஸ்ட்டு தேவன் தான். அவர் தான் என் தலை. அப்படின்னா என்ன? அவர் தான் என் ஆண்டவர், அவர் தான் என்னுடைய எல்லாம், அந்த ஃபஸ்ட்டு பிகினிங். இப்போ நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதற்கோணல். பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? முதல் கோணல் முற்றும் கோணல்னா என்ன? தப்பாக போச்சுன்னா எல்லாமே தப்பாக போயிடும். அப்போ இந்த முதல்ல ரொம்ப முக்கியம். அந்த முதல்ல தான் ஆண்டவருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அவரை பிடிச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அவரை பிடிக்கிற குணம் வந்துடும். முதலையே உருப்படாமல் போச்சுன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை உருப்படாமல் தான் போகும். அந்த பேர்டன் பேருக்கு புரியுது. தலையில் ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ எண்ணெய் அப்படி அபிஷேக தைரத்தை ஊற்றுறாங்க பாருங்கள். அந்த காலத்தில் தலையில் ஊற்றுறாங்க. தலையிலலாம் தலை மட்டுமே நினையும், ஊற்ற அப்படியே இறங்கி வந்து கீழே வரைக்கும் போகும். அங்கே ஸ்டார்டிங் அங்கே ஆரம்பிச்சிருச்சுன்னா, டாப்பில் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டம் வரைக்கும் வந்துடும். இப்போ இது எல்லாமே எதை காமிக்குதுன்னா, நீ ஃபஸ்ட்டு நான் ஆண்டவருக்கு பிடிச்சி உன் லைஃப்பில் அப்படி செட் ஆகிட்டேன்னா கடைசி வரைக்கும் உன் லைஃப் கரெக்டாக அவரை நம்பியே போயிட்டுருக்கோம். ஆனால் முதல்ல உன் லைஃப்பை தூக்கி கோணல் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது, ஏன்னா அந்த புத்தி அப்படி முதல் கோணல் முற்றும் கோணல். சில வாழ்க்கையில் தான் அப்படி தான் இருக்கும் பாருங்கள். கோணல் அப்போ சிலர் சொல்லுவாங்க, ஆரம்பிக்கும் போது சகுனம் பாரு, அப்படி பாரு, சரியில்லை இன்னும் அப்படின்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. மன வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஸ்டார்டிங் பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு மெச்சூர் ஆகிட்டா அதில் ஒரு ஸ்டார்டிங் பார்ப்பாங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டார்டிங் பார்ப்பாங்க. என்ன இப்படி இருக்குது, சம்திங் ஏதோ இருக்குமோ, அப்படியாகும் இப்படியாகும்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா சில விஷயங்கள் அது காமிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ தேவன் சொல்கிறார், இந்த ஃபஸ்ட்டு நீ தேவனுக்குன்னு கொடுக்குற அந்த ஹார்ட்டு தான் உன் லைஃப்பில் கடைசி வரைக்கும் அவரை ஃபஸ்ட்டு வைக்கிற அந்த ஹார்ட்டாக இருக்கும். அதுதான் விசுவாசம். அதைத்தான் தேவன் பெஸ்ட்டாக பார்த்து உங்களை கனப்படுத்துகிறார். இந்த ஏன் முதல்ல வேமா சர்ச்சைக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு கூட இது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் இருக்குது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆனவங்க கூட இருப்பாங்க. நீங்கள் விசுவாசிகளாக இருக்கவங்க போய் கேட்டு பாருங்கள், நீங்கள்லாம் சர்ச்சை கரெக்ட் டயத்துக்கு போயிருக்கீங்களான்னு. நான் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் போனது இல்லைங்க. ஏன் சர்ச்சில் கம்மியான பேர் இருக்கும் போதே நாங்கள் கரெக்ஷன் பண்ணுறோன்னா, இதை பார்த்து அடுத்து வர்றவங்க கரெக்டாக வருவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த சர்ச்சில் இப்படி தான் போனடா, இல்லை எனக்கு அந்த ஸ்ட்ரிக்ட்டு தான். நாங்களே நிறைய பேசியிருந்தோம். ஸ்ட்ரிக்ட்டு அதனால் வரலன்னு சொன்னால் ஆண்டவருக்கு மகிமை தான். இவங்க போகிறவங்க எப்படினாலும் இருப்பாங்கங்க, எதுக்கு சும்மா அப்படின்ட்டு இருக்கவங்கன்னா அது ஆண்டவருக்கு மகிமையே கிடையாது. இப்படி தான் 199 சர்ச் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேட்ச் கரெக்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருப்பாங்க. அடுத்து வர்றவங்களும் இப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா இப்படி ஒத்து வராது இந்த இடத்துக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்கிற பழமொழி உங்களுக்கு இப்படி புரிஞ்சுங்க. இங்கே எதுவுமே சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அடுத்து வர்றதும் அந்த சிஸ்டரு அவங்கள பாஸ்டருக்குள்ளே ரொம்ப நெருக்கங்க. ஆனால் 9:30 தான் வருவாங்க. அவங்களும் ஒன்று கேட்க மாட்டாங்க, இவங்களும் ஒன்று செய்ய மாட்டாங்க. ஆனால் அம்மே நல்லலியாலாம் சொல்லுவாங்க. அப்போ நம்மளும் போகலாம் தானேங்க அர்த்தம். எப்படி மாறுது பாருங்கள், மாறுதா? ஒருத்தன் உங்கள் வீட்டில் நீங்கள் உண்மையாக ஜெபிக்கிறத பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறும். அதே நேரத்தில் நம்ம சரியில்லாமல் இருக்கும்போது சும்மாங்க அம்மே நல்லலியான்னு சொல்கிறது தான் ப்ரேயரில், இங்கிட்டு வந்து 1000 போய் சொல்லிட்டாலே வாங்க. அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த பிகினிங் ரொம்ப கரெக்டாக இருக்கிறது கடைசி வரைக்கும் அடுத்து அப்படியே கொண்டு போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப். நம்ம லைஃப்லேயுமே அப்படி தான். இப்போ கரெக்ஷன் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், காலை ஃபுல்லாக நிறைய நான் சொன்னேன்ல அன்றைக்கி காணிக்க போடுறதுலாம் 10 ரூபா காணிக்க போகிறதுலாம் காலங்காலமாக போகிறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. அதே நேரத்தில் காணிக்கை நீ ஃபஸ்ட்டாக பெஸ்ட்டாக கொடுன்னு சொல்லி கொடுத்து பாருங்க, மாறும். அவங்க மாறுறதை பார்த்து 4 பேர் சூப்பராக, எப்படிங்க நீங்கள் மட்டும் இப்படி பண்ணுறீங்க பெஸ்ட்டாக, உங்களுக்கு மட்டும் எப்படி அதிசயம் நடக்குது, ஆட்டோமேட்டிக் உங்களோட சேர்ந்து 4 பேர் மாறுவாங்க.
நீங்கள் நல்லா இல்லைன்னா உங்களோட சேர்ந்து 4 பேர் கெட்டு போவாங்க. உங்களோட இம்பேக்ட் எத்தனை பேரை பாதிக்குது தெரியுமா? அதெல்லாம் உண்மை. நெகட்டிவாகவும் பாதிக்கும், பாசிட்டிவாகவும் பாதிக்கும். இத்தனை பேருக்கு புரியுது நிறைய விஷயங்கள். அப்போ இதை பற்றி ஆபேலை பற்றி பேசணும்னா நமக்கு இன்றைக்கி டைம் பத்தாது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு சொன்னது வந்து தேவனுக்கு எப்பயுமே எப்படி கொடுக்கணும்? ஃபஸ்ட்டாக கொடுக்கணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும். அந்த ஃபஸ்ட்டுங்கிறது எதை காமிக்குது? அவர் தான் என்னுடைய எல்லாமேங்கிறத காமிக்குது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவர் தான். ஃபஸ்ட்டு என் ஹார்ட்டில் பிளேஸ் அவருக்கு தான், என் வீட்டில் அவருக்கு பிளேஸ் அவருக்கு தான், என் குடும்பத்தில் பிளேஸ் அவருக்கு தான், என் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அவர் தான். அவர் தான் என் வாழ்க்கையில் தலை. அவர் சொல்கிறத கேட்டு தான் எல்லாமே ஆடும் அப்படிங்கிறத காமிக்குதுங்கிறத இந்த ஆபேலோட காணிக்கையை பார்த்து தேவன் சந்தோஷப்படுறாரு. அதனால தான் அங்கீகரிக்கிறார். எப்பா நீ ஆட்டுக்குட்டி கொண்டு வந்திருக்க, நீ பிரியாணி போடுறதுக்கு, அதனால உன்னை அங்கீகரிக்கிறேன். அவன் என்ன வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்திருக்கான், போடா நான்வெஜ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவர் இல்லை, இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென். இன்னும் நிறைய விஷயங்கள் சத்தியங்கள் ஒளிந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.